Hello guys, welcome to Digital Vlogs. ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு வீடியோவும் பேசி போட்டதில்லை. ஸோ இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா எவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? தீபாவளி வந்துருச்சு. ஸோ என்னவாக இருக்கும்? தீபாவளி பாக்ஸு தான், பட்டாசு பாக்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி புதுசாக நம்ம ஆன்லைனில் வாங்கி ட்ரை பண்ணலாம். எல்லா யூடியூபர்ஸும் ஆன்லைனில் கிராக்கர்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது ப்ரொமோஷன் இல்லை, ஸோ அது ரிலையபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு ஒரு வீடியோவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கினதை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் நம்ம போடல, பட் ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இப்போது ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 2 டவுட் இருக்கும். ஒன்று, நம்மளுக்கு வரது சேஃபாக வருமா, அதுக்கப்புறம் மழையில் ஏதாவது நனைஞ்சிருமா, பேக்கேஜிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்குமா, எல்லாமே கரெக்டாக பர்ஸ்ட் ஆகுமா அப்படின்றது இன்னொன்று. ஸோ செகண்ட் ஒன் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணல, ஸோ பண்ணாதான் தெரியும். ஃபஸ்ட்டு ஒன் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது தெரியுது, பேக்கேஜிங் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்க்கு நீட்டாக பேக் பண்ணி பக்காவாக அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது பேக்கேஜிங் பொறுத்தவரை. ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா இதோடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, நமக்கு டேரெக்டாக நம்ம இப்போ ஆர்டர் பண்ண முடியாது. ஆன்லைனில் இருக்கும் டீட்டெயில்ஸு நம்ம அதை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்க லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்ற ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துகிட்டு அது எல்லாமே போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொட்டேஷன் அனுப்புவாங்க அமௌண்ட்டு. நம்ம அதை அவங்க சொல்கிற இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பேக்கேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஷிப்மெண்ட்டில் போட்டு விட்ருவாங்க நம்ம அட்ரஸ் வாங்கி. பட் அது நம்ம அட்ரஸ்க்கு வராது, நம்மளுடைய அட்ரஸ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஹப்புக்கு தான் வரும். நம்மளையே கூட சூஸ் பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு நியரஸ்ட் ஹப்பு வேறு ஏதாச்சும் இருக்கா, எது வேணும்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி சொன்னோம்னா அந்த ஹப்புக்கு அவங்க டேரெக்டாக அமுச்சு விட்ருவாங்க. நம்ம இது நம்ம நியரஸ்ட் ஹப்புக்கு போய் தான் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் இந்த பாக்ஸை. ஸோ இது நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதோடைய டீட்டெயில்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஏன் ஃபஸ்ட்டு பேசி வீடியோ போடலை அப்படின்னா, நமக்கு பேசி வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கீழே கண்டென்ட்டுடைய சப்டைட்டில்ஸ் இருந்ததுன்னா எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இதனால் நம்ம பண்ணோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, வெளியே உள்ள இது அன்பேக் பண்ணியாச்சு. ஸோ உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அதே போல் ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் அன்பாக்ஸ். ஸோ அவ்வளோதான். உள்ளே இருக்கிற பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம், பட் ஓகே ஃபைன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் உள்ள லிஸ்ட்டு படி செக் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக தான் வந்திருக்கு பார்க்கும்போது இந்த வீடியோவில். அதே போல் மற்ற சில இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸே தராங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸே கிடைக்குது. பட் இதில் எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ராவும் இல்லை குறையாகவும் இல்லை, கேட்டது கரெக்டாக அதே போல் கொடுத்துருந்தாங்க. இது என்னடா பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் பேப்பர் பாம். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வெடி பார்த்தோம், இது பேப்பர் பாம். நம்ம பேப்பர் பாம்பில் 1 கிலோவில் 2 கேட்டிருந்தோம், அப்புறம் 1/4 கிலோவில் 1 கேட்டிருந்தோம். அது புஸ்வானம், அது சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் அதுலேயே சின்னது பெருசு, இதெல்லாமே பாம் வெரைட்டிஸ். புஸ்வானமில் சின்னது பெருசு அதெல்லாம் சொல்லியிருந்தோம்.
இது வந்து ராக்கெட் பாம் சொல்லியிருந்தோம், அது வந்துருச்சு. மத்தாப்பில் ஒரு 3 சைஸில் கேட்டிருந்தோம். ஸோ எல்லாமே இருக்குது. இது சங்கு சக்கரத்தில் பெருசு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தோம், அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் புஷ்வானம் பெருசு சின்னது எல்லாமே போட்டாச்சு. இது வந்து குருவி வெடி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 கிலோ சொன்னேன் இல்லையா பேப்பர் பாமு, அதுதான் இது. ஆல்ரெடி பெருசு 1 kg இது 2 அங்கே வச்சாச்சு எடுத்தோன்னே. இது சின்னது 1/4 கிலோ இது. அதுக்கப்புறம் இது என்னது புதுசாக இருக்கே, இது வந்து இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ அந்த பெரிய இதெல்லாமே திரியெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கு மேட்ச் ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் மற்ற நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நைட்டில் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது வந்து 30 ஷாட். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வெடியிலேயே பெருசு பார்த்தோம். இது வந்து 30 ஷாட்டில் நம்ம 2 கேட்டிருந்தோம். ஒரு பாக்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு பாக்ஸு இருக்குது திருப்பி வச்சுருக்காங்க, அதனால் தெரியலை. அதுதான் 30 ஷாட்டு 2 கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்றாப்பில் டிஃப்ரெண்ட் சைஸ் கேட்டிருந்தோம், அது அங்கங்கே போட்டிருக்கேன், இங்கே கலைச்சி அங்கே எடுத்து ஒழுங்காக அழகாக ஒட்டுக்க வச்சுருவோம். இதில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டின்னுன்னு சொல்லிட்டு புதுசாக இருந்தது. சரி ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டைன் டின்னுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, சரி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு போட்டிருக்கோம். வீடியோ வேறு நம்மளே இருக்கிறனால கவர் பண்ண முடியவில்லை ஃபுல்லாக. இது வந்து ட்ரை கலரில் புஷ்வானம், ட்ரை கலர். இதுவும் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். போன வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இது அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரவுண்டு 2500 வந்தது. 500 டெலிவரி சார்ஜஸ் நமக்கு. உங்கள் லொக்கேஷனுக்கு பார்க்கும்போது டெலிவரி சார்ஜஸ்ன்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது உங்கள் லொக்கேஷன் பொறுத்து முன்ன பின்ன டிஃபர் ஆகும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ சரம் இல்லாமல் தீபாவளி ஃபுல்ஃபில் ஆகாது, அது மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கோம். ஓகே, ஹாப்பி தீபாவளி கைஸ், பை பாய்.